ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீயே வேண்டாம் என்றாலும் நாளை ஒரு சுப செய்தி உன் வீடு தேடி வர காத்திருக்கின்றது. வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்த நீ இனி எதுவும் வேண்டாமப்பா என்று வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கின்றாய். தங்கமே, உன்னுடைய எண்ணங்கள் தான் உனக்கு அனைத்தும் வாழ்க்கையாக போவதில்லை. நீ அதிகம் கவனம் கொடுப்பது எதுவோ அது நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்க்கையை நினைத்து நீயே வருத்தப்பட்டு விடாதே. உன்னுடைய பிரார்த்தனையும் உன்னுடைய விடாமுயற்சியால் என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையையும் ஒருபொழுதும் கைவிடாதே. கூடிய விரைவில் அதற்கான பலனை நீ அடைவாய். இப்பொழுது நீ படும் சோதனைகள் அனைத்தும் உனக்கு நிரந்தரம் இல்லை. விரைவில் நீ சந்தோஷப்படும்படி ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும். இதில் ஒரு சுப செய்தி நாளையே உன்னை தேடி வரும். உன் மனதை நீ அமைதியாக வைத்து கொண்டு எல்லாவற்றையும் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு நீ நிம்மதியாக நித்திரைக்குள் தங்கமே. நீண்ட நாட்களாக காத்திருந்தாய். உன் கைக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். நீ நினைத்தபடி வாழ்க்கையை பாதுகாப்பாக கொண்டு செல்ல நீ திட்டங்களை செயல்படுத்தி இந்த முறை நிச்சயமாக வெற்றி காண்பாய். அச்சம் உனக்குள் இருந்தாலும் நான் உன்னோடு மறப்பதை எண்ணி தைரியமாக இரு. எதையும் கடக்கும் ஆற்றலும் உனக்கு பெருகும். நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டும் உனக்கு தடையாக இருந்த காலங்கள் அனைத்தும் மாறி நீ கேட்டதை பெரும் பரிசோடு தரப்போகின்ற காலம் இது. எதிர்மறை எண்ணங்கள் வேண்டாம். உன் மனம் பக்குவப்பட்டு வருகின்றது. இந்த பக்குவத்தால் நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பாய். வாழ்வில் யாருக்குத்தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கின்றது? யாருக்குமே இருக்காது. அதற்காக என் மனதில் நான் மகிழ்ச்சியோடு இருக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருப்பது மிக தவறு. அதே பிரச்சனைகள் அனைத்தும் வந்த வழியே தானாகவே சரியாகிவிடும். அதை நீயாகவே பிரச்சனை என்று எடுத்துக்கொண்டு அதை பூதாகரமாக போற்றுவது உனது செயலில்தான் இருக்கின்றது. பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் எனது நாமத்தை கூறி என்னிடம் ஒப்படைத்துவிடு. அதன் வேலையை நான் பார்த்து மகிழ்ச்சியோடு இருக்க வைக்கின்றேன். உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் மறவாதே. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து போராட்டங்களும் நீங்கி உன் வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழப்போகின்றாய். என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நீ இனி பல அதிசயங்களை உன் வாழ்வில் நடக்கும்படி செய்கின்றேன். கூடிய விரைவில் திருச்செந்தூர் வந்து என்னை தரிசிக்கப் போகின்றாய். என் அருளை புரிந்த நீ ஒரு புதிய பயணத்தை மேற்கொள்ளப் போகின்றாய். எப்பொழுதும் மனதை போட்டு வருத்தி கொண்டே இருக்காதே. நடப்பது எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. நடந்து முடிந்ததை பற்றி யோசித்து கொண்டு நடக்கவிருப்பதை இழந்து விடாதே. கடந்த காலம் என்பது முடிந்துவிட்டது. அதன் நிகழ்வுகளையும் மறக்க முடியாமல் இன்று வரை தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய தவிப்புகளை சற்று ஓரம் வைத்துவிட்டு இனி என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தை வளர்த்துக்கொள் தங்கமே. இன்னும் எத்தனை நாட்கள்தான் முடிந்ததையே நினைத்து நினைத்து அழுது இருக்கும் காலத்தையும் நரகமாக்கி கொண்டிருக்கப் போகின்றாய். உன் அப்பா நான் சொல்கின்றேன், உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து கொண்டே வரும். நாளையே ஒரு சுப செய்தி உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். இப்பொழுது நிம்மதியாக கண்மூடி நித்திரைக்குள். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.